வாங்க நம்ம வீட்டில் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பொருள் இருந்தால் போதும். அதாவது ஒரு கட்டிங் பிளேயரும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும். இப்போ எப்படி ரிப்பேர் பண்ணுங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பார்க்குறோம், அது என்ன நடக்குது, அது எதை ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எரிஞ்சிகிட்டு இருக்குது, நம்ம அப்படி கொண்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோம், அதாவது குறைச்சிக்கிட்டு லாஸ்ட்டு கொண்டு வர கொஞ்சம் முன்னாடியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு பற்ற வச்சா எரியுது. அதாவது 2க்கு இடைப்பட்ட இடத்துல மீடியம் ஃப்ளேமில் எரிக்க முடியல, அது வந்து கட் ஆகுது. அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, அதை கழட்டி அதை வந்து க்ளீன் பண்ணி போடணும். அது வந்து இப்போ இந்த அடுப்பையும் செக் பண்ணிக்கலாம், இந்த அடுப்பில் பிரச்சனை இருக்குதுங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அது சூப்பராக இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதில் தான் பிரச்சனை, அதை வந்து நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணணும். சரி, இப்போது கோபார் கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து கேஸ், அதாவது எல்பிஜி கேஸுங்கிறதுனால நம்மளுக்கு கேஸும் தீரும், அதே சமயத்தில் ஆபத்தும் கூடுதல். அதனால் அந்த கேஸ் சிலிண்டரை ரிமூவ் பண்ணிடுற ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்டுறோம். அந்த ஹேண்டில் இருக்குல்ல, நம்ம அதை வந்து நம்ம வெளியில் இழுத்தோம் அப்படின்னா அது ரெண்டும் வந்துடும். அதுக்கு உள்ளே 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அது 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துடலாம். அதே போல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு, அந்த தட்டு, பர்னரு எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ அதில் 2 பிளேட் இருக்குதுல்ல, அதையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடியதையும் கழட்டணும்னா தான் நம்ம வந்து அதை வெளியில் எடுத்து அந்த வால்வை மாற்ற முடியும். நம்ம அந்த வால்வு செட்டாக மாற்றிக்கிறது தான் ரொம்ப நல்லது, சேஃபாக இருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணி போடலாம். அது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வு. உடனே நமக்கு அந்த அன்னைக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவாக இருக்குது அப்படின்னா மட்டும் செய்யலாம். இல்லைன்னா வால்வு மாற்றிக்கிறது தான் சேஃப்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு கேஸும் மைல்டாக லீக் ஆகிட்டு அது நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் லீக் ஆகிற தெரியாமல் இருந்துட்டு அடைக்கப்பட்ட ரூமாக இருந்ததுன்னா நம்ம போய் சுவிட்ச் ஆன் பண்ணும் போதோ இதுக்கு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துடும். ஏன்னா அந்த கேஸ் வந்து லைட்டாக லீக் ஆகிட்டு இருக்குது, நமக்கு தெரியாமல் இருந்துடும். அதனால் சொல்கிறோம், வால்வை வந்து மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது. நல்ல வால்வை மாற்றணுங்கிறது அதில் முக்கியம். இந்த மாதிரி கட்டிங் பிளேயரை வச்சுட்டு நம்ம லைட்டாக இப்படி திருப்பணும் அப்படின்னா அது லூஸ் ஆகிக்கும். அது லூஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலேயே கூட கழட்டிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணி கழட்டி விட்டுட்டு இது போல் கழட்டி எடுத்துடலாம். நமக்கு தேவையானது அந்த வால்வு செட் ஒன்று வாங்கில, அது ஒரு 250 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் த்ரெட் டேப் ஒன்று கையோடு வாங்கிட்டு வந்துடுங்க. த்ரெட் டேப் சுற்றணும், இல்லைன்னா கேஸ் அதில் வந்து மைல்டாக லீக் ஆகும். 2 இரும்பு பொருள் போடுற எண்ணெய்க்கும் மரம் போடுற இடத்துல இதுதான் வால்வு, அதை பார்த்துக்குங்க. அந்த த்ரெட்டு டேப்பு வந்து அடிக்கணும். ரைட்டுங்களா? அவ்வளோதான். இது பாருங்கள், இதுதான் வால்வு புதுசு நம்ம வாங்கிட்டு வந்தது. அதை எடுத்துகிட்டு நம்ம இது ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வால்வு பார்த்தீங்க, ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுதான் பர்னர், சின்ன பர்னருக்கான வால்வு. இதுதான் அந்த டேப் சொன்னோம்ல, டேப்னா இன்சுலேஷன் டேப்போ அந்த பாடுற டேப்போ அல்ல, மறைக்கு சுற்றக்கூடிய டேப். அவ்வளோதான். ஒயிட் டேப் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த சைஸுக்கே கிடைக்கும், சின்னதாக. அந்த டேப்புக்கெல்லாம், தண்ணி டேப்புக்கெல்லாம் சுற்றுவோம்ல, அந்த சைஸு. ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கான சைஸ் இருந்தால் போதும். அதை நம்ம சுற்றிட்டு இப்போ அதை டைட் வச்சிடலாம். இவ்வளோ தான். இந்த வால்வு சேஞ்ச் பண்ணி பழையபடி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குதாங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டிலில், ஒரு மூடியில் சின்ன ஓட்டையாக போட்டு நம்ம வந்து பாட்டிலில் தண்ணி ஒரு அரை பாட்டில் தண்ணி ஊற்றி, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இல்லை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஒரு பாக்கெட் ஷாம்பு அதில் கொட்டி நல்லா குலுக்குனிங்கன்னா நுரை வந்துடும். அந்த நுரையை வச்சு செக் பண்ணணும். தண்ணியை வச்சு செக் பண்ணுறத விட அந்த நுரையை எடுத்து வச்சு செக் பண்ணிங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். சின்ன ஒரு பபுள் வந்தால் கூட அது நல்லா புதுன்னு வரும். அது மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே அந்த டிப்ஸும் சேர் இருக்குது. எந்த இடத்துல கேஸ் லீக்கேஜ் செக் பண்ணுறதுனால நம்ம வந்து அது போல் நல்லா குலுக்கி எடுத்த நுரைய வச்சு செக் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் அந்த டிப்ஸையும் சொல்லிக்கிறேன். இப்போ வால்வு டைட் வச்சாச்சு, போதுமான அந்த இடத்துக்கு வந்து சேர்கிற அளவுக்கு நம்ம டைட் வச்சுட்டு அடுத்தது ஃபிட் பண்ணிடலாம். பழைய பொசிஷனில் வச்சு அடுப்போடு சேர்த்து ஃபிட் பண்ணோம்ல. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இதுதான் அந்த அடுப்போட அடிப்பாட்டம். அந்த
அடுப்பு பர்னர் நேராக நிற்கிறதுக்கு ஸ்க்ரூ வைக்கணும். அந்த ஸ்க்ரூ போட்டுவிட்டு அது ஏற்கனவே இருந்தபடி நம்ம பொறுத்துறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் அதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கம்ப சுத்திரம் ஒன்றுமே கிடையாது, அழகாக நீங்கள் மாட்டிக்கலாம். வால்வு சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. வால்வு நாம் ரிப்பேர், அந்த வால்வை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். அதுவும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சா இல்லையான்னு லீக்கேஜ் செக் பண்ணுறதுக்கு இந்த நுரைய வச்சு செக் பண்ணிவிட்டு, லீக்கேஜ் இல்லைன்னா அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அதையே கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வால்வை இதை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சோம். இந்த பிளேட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. அதில் உள்பக்கம் இருக்கிறத தொடச்சி விட்டுடலாம். அல்லது வந்து உங்களுக்கு டைம் இருக்குன்னா நல்லா ஷாம்பு, சோப்பு இது மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கலாம். இந்த வால்வு கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைட் வைக்கும்போது கொஞ்சம் இதுவாக வச்சுருந்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகாது. அது கரெக்டாக தான் அந்த பொசிஷனில் டைட் வச்சு நிறுத்தணும்னா தான் ஃபிட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் திருப்பி வச்சு மாட்டிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். நல்லா பொருத்திட்டு அதே போல் இந்த சைடு இருக்கக்கூடிய பிளேட்டையும் சரி வச்சுட்டு அதுக்கும் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு வீக் ஆயிடுச்சுனால அதையும் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். இதையும் மேல் பக்கத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தட்டு வச்சாச்சு. அடுத்ததாக பாருங்கள், மேலே அந்த ஸ்டாண்டு, அதாவது பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும்ல, இந்த பர்னர் வச்சாச்சு. பர்னர் க்ளீன் பண்ணி பர்னர் வச்சாச்சு. அந்த ஸ்டாண்டு பாருங்கள், கால் டேமேஜ் ஆகிருக்குது. இது வந்து இலவச அரசு கொடுத்த அடுப்பு தான், டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை 2ஐயும் எடுத்துகிட்டு புதுசாக நாம் வாங்கிட்டு வந்து போடுறோம். இப்போ இந்த 2ஐயும் தூக்கிடலாம். இது ஒரு 150 ரூபாய்க்கு தான் கிடைக்குது இந்த பிளேட்டு. அப்போ இதை தூக்கி ஓரமாக போட்டு இந்த ஸ்டாண்டும் சரி புஷ் போட்டாச்சு. இப்போ அடுப்பே புதுசாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா புஷ் டைப் தான், பிடிச்சிக்கும். இப்போ நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம், ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா, கரெக்டாக எரியுது, கரெக்டாக மீடியமுக்கு போகுது, நமக்கு சிம்மும் கரெக்டாக எரியுது. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த அடுப்புலையும் இல்லைங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. சரிங்களா, அவ்வளோதான். சூப்பர், ஓகே, டன். சரி, அந்த அடுப்பை ஒரு செக் பண்ணிக்கலாம். நம்ம எதாவது கழட்டினதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் நம்ம செய்யலினாலும் கூட எதுக்கும் ஒரு செக் பண்ணிக்கலான்னு பண்ணியாச்சு. அவ்வளோதான் விஷயம்.